தமிழ் சினிமாவில் எவ்வளவோ படம் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தை எடுத்து ஏன்டா ரீமேக் பண்ணீங்க அப்படி சொல்கிற மாதிரியான படங்களை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கத்தி படத்தோட ரீமேக். கைதி நம்பர் 115 எடுத்துருந்தானோ பாருங்கள். கத்தி படத்தில் லாஸ்ட் சீனெல்லாம் பார்த்து அழுதுட்டேன், அந்த அளவு உருக்கமாக இருந்து. ஆனால் இந்த கைதி நம்பர் 150 வச்சுருந்தாங்க பாங்க லாஸ்ட் சீனு, இதை பார்த்து அழுதுட்டேன், என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு. அந்த அளவு மோசமாக அந்த படம் பண்ணி வச்சுருந்தானு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைதி. இதை பண்ணி வச்சுருந்தானு ஒன்று கார் அந்தத்தில் பறக்குது அப்படி இப்படின்னு பண்ணி வச்சு கைதி படத்தையே மறக்க வச்சு இது கைதி படமே இல்லைடா அப்படி சொல்ல வச்சுட்டானு. அடுத்து நம்ம பார்க்க போது நம்ம ஜக்கம்மாவே விட்டு வைக்கலை. அனுஷ்கா படம்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அருந்ததி தான். ஒரு ஜக்கம்மாவே வாழ்ந்துருப்பாங்க அந்த படத்தில். அதே போல் பசுபதி வில்லனை பார்த்து அவ்வளோ பயம் வரும். ஆனால் மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க அந்த படத்தில். அடுத்தது நம்ம அஜித்குமார் வேதாள படத்தை பண்ணாங்க. போலோ சங்கர்னு ஒரு பெயரில் வச்சு பண்ணி விட்டாங்க. இது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த போலோ சங்கர் டைரக்டர் சொன்னார், வேதாள படம் கிழிஞ்சி, நான் இதை விட சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லி கிழிஞ்சியாக பண்ணி வச்சாங்க. தலைவர் தான் விஜய் படத்தையும் முடிச்சிட்டாரு, அஜித் படத்தையும் முடிச்சிட்டாரு, டோட்டலாக காலி பண்ணிட்டார். லிஸ்ட்டு இன்னும் முடியலை. நமக்கு பேய் படம்னாலே காஞ்சனா படம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். தமிழ் சினிமாவில் காஞ்சனா படத்தை பேய்களுக்கு ஒரு ட்ரெண்டு செட் பண்ணி வச்சார். ஆனால் இதை 3 லாங்குவேஜ்லேயும் சேர்ந்து உடச்சாங்க பாருங்கள். அதுதான் மறக்க முடியாத வழி. ஹிந்தியில் அக்ஷய் குமார்னு ஒருத்தன் பண்ணால் பாருங்கள், மனத்தில் பயம் இல்லாதவங்க மட்டும் அந்த படத்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பேய் சீன்ஸ்லாம் இருந்தால் கேட்காதுங்க, அந்த அளவுக்கு கொடூரமாக படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க, அப்படி சொல்ல வந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ஏகேவோட வீரம். இதையும் பண்ணி வச்சாங்க 3 இதில். அதாவது இந்த படத்தில் அஜித்துக்கு என்ட்ரி சீனுக்காகவே பல தடவை பார்க்கலாம். அந்த என்ட்ரி சீனை பண்ணி வச்சு பாருங்கள். ஐயோ, அதில் ஹிந்தி சினிமாவில் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ் பார்த்துடாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்ததில் எது ரொம்ப ஒஸ்ட்டான ரீமேக்கோ கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து வரும்.